ஓம் சாந்தி. ஒரு விதி இருக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட். இதை பற்றி கிட்டத்தட்ட எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தி சீக்ரெட் அப்படின்ற புக்கில் இதை பற்றின வீடியோக்கள் நிறைய நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். அந்த விதிக்கு 3 விஷயங்கள் இருக்குது. முதல்ல என்ன அப்படின்னா ஆஸ்க், அதாவது கேட்குறது. ஆஸ்க் கேட்குறது. இந்த சிருஷ்டி, இந்த உலகம், நாம் எதை விரும்புகிறோமோ அதை நம்ம ஆணையிடுறோம். அப்படின்னா எனக்கு இது வேணும்னு சொன்னால் அப்போ எண்ணம் ஒரு பொருள் ஆயிடுது. அதாவது எண்ணம் அதை ஈர்க்குமா. நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்குமா. இப்போ அதிர்ஷ்டசாலி, எனக்கு சந்தோஷம் இருக்குது, தானாகவே சந்தோஷத்தினுடைய சிந்தனை வரும். அதாவது கேட்குறது அப்படின்னா நம்ம எதை கேட்குறோமோ, எதை ஆணையிடுறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. 2வது என்ன அப்படின்னா பிலீஃப், அதாவது நம்புறது, நம்பிக்கை. எனக்கு சந்தோஷம் வந்துட்டுருக்குன்னு நம்பணும். நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் நோய் இல்லாமல் இருக்கேன், ஆரோக்கியம் என்னுடைய உரிமை, நான் நோயோடு இருக்க பிறக்கலை அப்படின்னு நம்பணும். 3வது ரிசீவ். ஃபஸ்ட்டு ஆஸ்க் கேட்கணும், 2வது பிலீவ் நம்பணும், 3வது என்ன அப்படின்னா ரிசீவ், அதாவது அது என்கிட்ட சேர்ந்துடுச்சு, என்னை அடையுது அப்படின்றத பார்க்கணும். இந்த 3 விஷயங்கள் இருக்குது, ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். ஒரு எக்ஸாம் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ எம் டாப்பர், ஐ எம் வின்னர், ஐ எம் அச்சீவர் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. வெற்றி என்கிட்ட வந்துட்டே இருக்குது, அது எனக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது. அதே மாதிரி ஒரு விஷன் போர்டு அமைச்சு அதில் டெய்லியுமே தன்னையே நம்மளை பார்க்கணும், இல்லை விசுவலைசேஷன் பண்ணணும். எப்படி நம்ம ஓடுவாங்க இல்லையா, ஓடக்கூடிய வீரர்கள், அவங்க எல்லாமே எப்படி பண்ணுறாங்களோ, நான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க அப்படியே அவங்கள பார்க்குறாங்க, நான் தான் ஜெயிக்க போகிறேன், நான் தான் ஃபஸ்ட்டு வரேன் அப்படின்னு. இப்போ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, காலையில் எழுந்ததுக்கப்புறம், இல்லை ஒரு விஷன் போர்டு அவங்க உருவாக்குவாங்க. அதில் எழுதி வச்சுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம் இருக்குன்னா எனக்கு எத்தனை மார்க் எனக்கு என்ன வேணும், 400. இப்போ அவங்க 415 மார்க்கு, 420 மார்க் எழுதிக்கிறாங்க. எவ்வளோ வேணும்னு சரியாக எழுதிக்கிறாங்க. கூடவே முழு எனர்ஜியும் அதில் கவனம் செலுத்துகிறாங்க. ஆகையினால விசுவலைசேஷன் கூடவே விஷன் போர்டு அந்த மாதிரி நாமளும் செய்யணும். இந்த எல்லா விஷயமும் அந்த சங்கல்பத்தை உண்மையாகவே ஆக்கிடும். ஆகையினால இன்றைக்கான ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, அதுக்கு 4 கஜானாக்கள் இருக்குது. எந்த 4 கஜானா? ஞானம், குணம், சக்தி. கூடவே தீவிர புருஷார்த்தம் பண்ணணும். அதுக்கு ஆசீர்வாதம். ஞானம், குணம், சக்தி, ஆசீர்வாதம், இந்த 4 கஜானா. இந்த 4க்குமே நம்ம தீவிர புருஷார்த்தம் பண்ணணும். அதற்கு என்ன வேணும்? உழைப்பு வேணும். ஆனால் தீவிர புருஷார்த்தத்துக்கு நம்ம தீவிர புருஷார்த்தம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுது. ரொம்ப காலத்துக்காக அந்த புருஷார்த்தம் தொடர்ந்து இருக்கணும். அதுக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுது. எத்தனை ஆத்மாக்களோட ஆசீர்வாதம்? எல்லையற்ற ஆத்மாக்களோட ஆசீர்வாதம் தேவை. அதனால் மனதின் 3 காரியம் சொல்கிறாங்க. அதில் ஒரு காரியம் மனசா சேவை, ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறது, மனதின் மாலிக்காக இருக்கிறது, மனசா சேவை செய்கிறது. அடுத்தது 3வது மன்மனாபவ, மனதின் 3 காரியம். என்ன 3 காரியம்? டூ திங்க், டூ ஃபீல், டூ டிசையர். அதாவது மனதின் இந்த 3 வேலைகள். மனம் அப்படின்றது நவுன் கிடையாது, அது வெர்பு, அதாவது பெயர் சொல் கிடையாது, செயல்குடையது. மனம் அப்படின்னா சிந்திக்கிறது, சிந்திப்பது, உணர்வது, ஆசைப்படுறது. இப்போ இந்த 3 காரியங்களை செய்யுது. திங்கிங், ஃபீலிங், டிசையரிங். இப்போது இந்த மாதிரி 3 காரியம் பண்ணுது. ஐஎன்ஜி, அதாவது செயல் செய்யக்கூடியது. சிந்திப்பது மனசோட வேலை, உணர்றது மனசோட வேலை, ஆசைப்படுறது மனசோட வேலை. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்ட்? ஆகையினால மனதின் 3 செயல்கள் இருக்குது. ஞானம், குணம், சக்தி மற்றும் ஆசீர்வாதம், சீக்ரெட். இந்த ரகசியம் நமக்குள்ளேயே இருக்குது. ஆஸ்க், பிலீவ், ரிசீவ். கேட்பது. இதில் கேட்பது அப்படின்றது பக்தியின் சொல். கேட்குறத நீங்கள் ஆணையிடுறதுன்னு மாற்றிக்கோங்க. ஆணையிடுறது அந்த முழு ஞானமும் எனக்குள்ளே வருது.
எல்லா குணங்களும் எனக்குள்ளே வருது, எல்லா சக்திகளும் எனக்குள்ளே வருது, எல்லாருடைய ஆசீர்வாதங்கள் என்கிட்ட வந்துட்டுருக்கு. ஆணையிட்டீங்க, நம்பிக்கை வச்சிங்க, ஆமாம் நடந்துட்டுருக்கு. முழு நம்பிக்கை கூடவே 3வது அது எனக்கு கிடச்சிட்ருக்கு அப்படின்றத பார்க்கணும். எப்படி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் பார்க்குறாங்க, நான் முதல்ல வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, எனக்கு வந்து பரிசு கிடைக்குது, ப்ரைஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க, எனக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னு. இப்போ இன்னும் எக்ஸாம் கூட நடக்கலை, ஆனால் அவங்க டெய்லி அந்த விஷனை வந்து உருவாக்குறாங்க. கூடவே ஒரு நாள் அது நடக்குது, அது அடுத்து 2வது ஆரோக்கியம், இல்லை செல்வமாக இருக்கட்டும், பணம் இல்லை. இப்போ இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள், நான் விலையுயர்ந்த காரில் போகிறேன், அது இப்போ லௌகீகமானதா இல்லை நான் வந்து பெரிய வீட்டில் வசிக்கிறேன், இப்போ எதாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருக்கட்டும், செல்வமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அது கிடைக்கும். ஆஸ்க் அண்ட் ரிசீவ், அதாவது கேளுங்க கிடைக்கும். அப்போ கேளுங்கன்றதுல இந்த இடத்த நம்ம ஆணையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பைபிளில் 3 வாசகங்கள் இருக்குது. தட்டினால் கதவு திறக்கும், கேட்டால் கிடைக்கும், தேடினால் கிடைக்கும், தேடினால் கண்டுபிடிப்பீர்கள். இப்போ இந்த உலகத்தில் கிடைக்காதது, அடைய முடியாதுன்னு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி வந்து எழுதியிருக்கு. இப்போ ஆகையினால முதல் ஹோம்ஒர்க் என்ன, இந்த எல்லா குணங்கள், எல்லா சக்திகள், இது எல்லாத்துக்கும் ஆணையிடுங்க. வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லுங்க, முழு ஞானமும் வந்துடும். இந்த ஞானத்தினுடைய தரித்திரம் என்ன, இப்போ ஞானத்தினுடைய குறைவு என்ன, ஞானம் உண்மையான ஞானம் இல்லை, எப்படிப்பட்ட ஞானம், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்தை கூப்பிடுங்க. இப்போ அந்த முழு ஞானமும் வந்து சேர்ந்துடும். ஏன்னா ஞானமே ஒளி, ஞானமே நூறு. ஆகையினால இந்த செயல், இது செய்ய வேண்டிய செயல், இதில் எழுதுறது கிடையாது, இதில் வேறு என்ன செயல், சந்தோஷம். ஆகையினால 5 சந்தோஷமான எமோஜிஸ், தெரியும் இல்லையா எமோஜிஸ், இப்போ ஃபோனில் இருக்கும் இல்லையா அந்த பொம்மை, இப்போ அந்த எமோஜிஸ் வந்து நீங்கள் சந்தோஷமான எமோஜிஸ் ஒன்று ரெடி பண்ணுங்கள். இப்போ 2, 3, 4 இப்படியே எத்தனை இருக்கோ அதை வைங்க, மொபைலில் நிறைய இருக்குது. ஆகையினால இந்த 5 சந்தோஷ எமோஜிகளை வந்து உருவாக்கணும். ஆனால் எல்லாத்தோட அளவும் ஒரே மாதிரி இருக்கணும், வட்டமாக சரியாக இருக்கணும், சின்னது பெருசாலாம் செய்யக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ எழுதுகிறப்போ கவனிக்கணும், ஒரு எழுத்து ஒரே மாதிரி எழுதணும், அதாவது நீட்டாக இருக்கணும் பார்க்க. ஒவ்வொரு முறையும் வேறுபட்டதாக எழுதக்கூடாது. ஒன்று சரியானதை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள். 3 வகையில் எழுதப்படுது. ஒன்று இப்படி எழுதுகிறாங்க, இன்னொன்று வந்து இப்படி எழுதுகிறாங்க, அதாவது மாற்றி ஆர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இப்படி ஒரு ஆர். இப்போ அந்த மாதிரி 3 டைம் வந்து எழுதுகிறாங்க, 3 விதமாக எழுதுகிறாங்க. இப்போ 6ன் 3 வகைகள் சரியானது. ஆகையினால எழுதக்கூடியவங்க அதையே வந்து பயன்படுத்தணும். இது உண்மையிலேயே அதனுடைய ஷார்ட் ஃபார்ம். உங்களுடைய மொபைலில் பாருங்கள், அதில் ஆர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்கள் டைப் செய்கிறதுல பாருங்கள். சரியான ஆர், அதாவது கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிறோம் இல்லையா, அதான் ஸ்மால் கூடவே கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். இப்போ இங்கே வட்டமாக வந்து செய்யக்கூடாது, ஓகேங்களா. ஆகையினால இது நம்ம பார்த்துக்கணும், ஒரே மாதிரி நீட்டாக இருக்கணும். ஆகையினால இங்கே 5 வட்டம் வரையணும். ஒரு செல்ஃபி அடிக்ட் இருக்காங்க. காலையில் முகம் எப்படி இருக்குது அதனுடைய படம், மதிய முகம் எப்படி இருக்குது, அப்போ மதியத்தில் முகம் எப்படி இருக்குது அதோட படம். ஆகையினால இதுதான் வந்து செல்ஃபி. இப்போ முகத்தை செல்ஃபி எடுக்கணும். ஆகையினால இது ஹாப்பி முகம். 3வது வேலை என்ன, டிவைன் டிவி. அப்படின்னா பாபா என்னென்ன பார்க்குறாரு, சந்தோஷத்தை பார்க்குறாரு, நம்முடைய புருஷார்த்தத்தை பார்க்குறாரு. புருஷார்த்தத்தில் ஒரு விஷயத்தில் நினைவு வச்சுக்கணும், மைக்ரோ வின்ஸ். மைக்ரோனா என்ன, மைக்ரோ அப்படின்னா சின்னது, வின் அப்படின்னா வெற்றி. ஆகையினால சின்ன வெற்றிகள், மைக்ரோ வின், சின்ன வெற்றிகள் வந்து நம்ம அடையணும். இப்போ சிறிய சாதாரண வெற்றி அதை நம்ம அடையணும். அதனால் என்ன கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். பல நாட்களாக எக்ஸசைஸ் பண்ணலை அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஒரு நாள் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த நாளுக்காக உங்களுக்கு வந்து செய்யணும்னு தோணும், இப்போ அதை நம்மளால் செய்ய முடியும்னு தோணும். ஆகையினால மைக்ரோ வின். ஆகையினால பாபா என்ன செய்கிறாரு, பாபா இப்படி யோசிங்கன்னு சொல்கிறாரு. ஒவ்வொருவரும் ஒரு டிவி வந்து பார்க்குறாங்க. இது ஒரு டிவியில் யார் இருக்காங்க, நான்
பாபா தொடர்ந்து டிவி பார்க்குறாரு. பாபா என்ன செய்கிறாரு? தொடர்ந்து டிவி பார்க்குறாரு. டிவியில் யார் இருக்காங்க? நான் இருக்கேன். இப்போ என்ன பாபா டிவியில் பார்க்குறாரு. அந்த நேரத்தில் நான் வந்து எப்படி இருக்கணும்? கீழே என்ன எழுதணும்? ஒரு படம் வரையணும். அதில் பாபா என்ன செய்கிறாரு? டிவி பார்க்குறாரு. வேறு வேறு டிவி. இப்போ பழைய கால டிவி, அந்த பழுப்பு நிறம் கொண்ட டிவி, இப்படி இல்லை புதிய டிவி, முழு எல்இடி டிவி, இந்த மாதிரி நீங்கள் வந்து பாபா பார்க்குறாரு. இப்போ கீழே என்ன எழுதணும்? நான் பார்க்கப்படுறேன். இப்போ எப்படி மானிட்டர் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஐசியூவில் போனோம் அப்படின்னா 8 நோயாளிகள் இருந்தாங்க. 8 நோயாளிகளுக்கும் தனித்தனி மானிட்டர் இருக்கும், இல்லை ஒரு சென்ட்ரல் மானிட்டர் இருக்கும். அது நடுவில் இருக்கும். அதில் எல்லா நோயாளிகளின் எல்லா விஷயமும் காணப்படும். 1 2 3 4 5 6 7 8 அப்போ எத்தனை இருந்தாலும் அந்த சென்டரில் மானிட்டரில் ஒரே படத்தில் உட்காந்து எல்லாரும் என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். எப்படி சில நேரத்தில் சிசிடிவி கேமராலாம் இருக்கும் இல்லையா, அதில் கூட அப்படி தான் எல்லா இடத்துல நடக்கிறதும் ஒரே இதுவாக தெரியும். இப்போ ஒரே ஒருத்தர் அமர்ந்திருக்காங்க. பெரிய பெரிய ஐசியூவில் பல நேரங்களில் ஒரே ஒருவர் இருப்பாங்க. கூடவே அவங்க மானிட்டரை பார்க்குறாங்க. மானிட்டர் சொல்லுது, இப்போ பார்க்குறப்ப சொல்லுவாங்க பெட் நம்பர் 6க்கு என்ன ஆச்சு அப்படின்னு. இப்போ ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போவாங்க. இப்போ எல்லோரும் வந்து ஓடி போவாங்க. சிபிஆர் வந்து தொடங்கும். இப்போ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சின்ன சின்ன வெற்றிகளை அடையணும். மைக்ரோவின்ஸ் எதையும் நம்ம செய்ய வேணாம், அதை விட்டுடுங்க. ஒவ்வொரு தருணத்துலையும் நான் வந்து பார்க்கப்படுறேன். ஒவ்வொரு நிமிடமும் என்னை யாரோ ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. இந்த படத்தை வரையணும். கூடவே கடைசியில் 4வது பாயிண்ட், இது ரொம்ப நல்லது. என்ன அப்படின்னா 4வது பாயிண்ட் என்ன? மணிபாய் 4வது பாயிண்ட் என்ன? ஒருமைப்பாடு. ஆகையினால ஒருமைப்பாட்டில் இன்றைக்கி என்ன செய்யணும்? ஒரு புள்ளி வரைங்க. இப்போது உங்கள் டைரியில் வரைங்க மற்றும் ஒரு நிமிடம் அந்த புள்ளியை பாருங்கள். ஒரு புள்ளியோட ஒருமைப்பாட்டோட பாருங்கள், எந்த சங்கல்பமும் இல்லாமல். அந்த ஒரே புள்ளியை மட்டும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். ஒரு நிமிடம் பார்க்குறதுக்கான பயிற்சி பண்ணணும். ஒரு நிமிஷம் பெரிய நேரம், அதாவது வேறு எந்த எண்ணமும் வராமல் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுதோ பாருங்கள். 2 நிமிஷம் வர போக முடிஞ்சால் கூட அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். கடந்த காலமும் எதிர்காலமும் பற்றிய எந்த ஒரு சங்கல்பமும் வரக்கூடாது. அப்போது தான் மனம் எப்படி இருக்குது, இங்கும் அங்கும் ஓடுதான்னு நமக்கு தெரியும். ஒரு புள்ளி வரைங்க, அதை பாருங்கள். அதற்கு முன்னாடி 5 4 3 2 1 அந்த ரூல் வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இது என்ன ரூல்? எந்த விஷயத்தையும் நம்ம பல நாட்களாக செய்ய நினச்சிட்டு வரலை அப்படின்னா கூட ஒரு ரூல் நம்ம வந்து எடுத்துக்கணும். என்ன சொல்லணும்? உள்ளுக்குள்ளே சத்தமாக 5 4 3 2 1. அதாவது பல நாட்களாக நடப்பதையே நம்ம வந்து நிறுத்திட்டோம், உடற்பயிற்சியே செய்கிறதில்ல, ஹோம்ஒர்க் செய்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னா என்ன சொல்லணும்? 5 4 3 2 1ன்னு சொல்லி புக்கை எடுத்து ஹோம்ஒர்க் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடணும். உள்ளுக்குள்ளே சத்தமாக சொல்லி உங்களுடைய ஸ்டைலில் வந்து புக்கு வந்து திறந்து அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அரை மணி நேரம் முடியாமல் நீங்கள் எழுந்து நிற்க மாட்டீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு கட்டளையை போட்டுக்கணும். தலைகீழ நம்பர்ஸ் எண்ணிட்டு, இப்போ இந்த புக்கு முரளியை நான் படிக்கிற வரைக்கும் எழுந்து போக மாட்டேன். விரைவாக முரளியை முழுமையாக படிக்கணும். ஒரு டைம் முடிஞ்சால் அதை மைக்ரோ வின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன வெற்றியை நாம் அடையணும். கவுண்ட் பண்ணி உடனடி செயல்பாடை எடுக்கணும். செய்ய முடியும் தானே எல்லாருனாலையும்? இப்போ இது வந்து நாம் இன்னைக்கு செய்யணும். அடுத்தது வந்து கவுண்ட் பண்ணி செய்யணும். ஆகையினால இந்த புள்ளியிலையும் அதே போல் 5 4 3 2 1 புள்ளி வச்சு அதை பார்த்துட்டே இருக்கணும். ஸ்டாப் செஞ்சு கடைசி ஹோம்ஒர்க் என்ன? கடைசியாக என்ன? மாஸ்டரில் இன்னைக்கு எதற்கு வேலை செய்யணும்? வேலை என்ன? உங்களுடைய வேலை, ஒருவர் இப்படியா குனிஞ்சு மெதுவாக நடக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி தெரியுது? நம்பிக்கை இல்லாமல், உடம்பு சரியில்லாத மாதிரி, சோம்பேறித்தனம் மாதிரி, இல்லை சுறுசுறுப்பாக இல்லாத மாதிரி தெரியுது. கூடவே நேராக சுறுசுறுப்பாக உட்காந்துருக்கவங்க எப்படி தெரிவாங்க? மாஸ்டராக தெரிவாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளும் வந்து நம்மளுடைய மனநிலையை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது காட்டுது நம்ம உடலுடைய லாங்குவேஜ். அதனால் நம்ம உடல் போஸ் இருக்கலையே, அந்த போஸை நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எச்சரிக்கையோட டைரி, பென், பென்சில் எல்லாமே எடுத்து குறிப்பு எடுத்துகிட்ருக்கோம்.
இப்போ எச்சரிக்கை உருவாகும். இப்போ நாமளே வந்து நம்மளை செக் பண்ணணும். இப்போ எல்லா சக்திகளும் என்கிட்ட வந்துட்டுருக்கு, அது வரது போல் கற்பனை பண்ணி பாருங்கள், நம்புங்க. அது வந்துட்டுருக்கு, கூடவே அதை வந்து வாங்கிக்கோங்க வரக்கூடிய சக்திகளை. எப்படி மெசேஜ் ரிசீவ் ஆனோன்னு என்ன நடக்குது, நாம் சென்ட் பண்ணோன்னே இல்லை ரிசீவ் பண்ணோன்னே என்ன பண்ணுறோம், டபுள் டிக் ஆகுது. ஆகையினால் மனசால் நாம் யாருக்காவது சகாஷ் கொடுக்குறோம், சகாஷ் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் டபுள் டிக் ப்ளூ டிக் ஆயிடுச்சான்னு பாருங்கள். அதாவது சகாஷ் போச்சு, ரிசீவ் ஆச்சு, மெசேஜ் ரிசீவ் ஆச்சான்னு பாருங்கள். ரெண்டாவது ஹாப்பி ஃபேஸ் எமோஜை வரையணும். எத்தனை வரையணும், 5. ஒவ்வொன்றும் ஒரே அளவில். மூணாவது ஒரு படம் வரையணும். அதில் பாப்தாதா என்ன செய்கிறாரு, டிவி பார்க்குறாரு. அந்த டிவியில் யார் இருக்கிறாங்க, நான். ஒவ்வொரு டைமும் நான் வந்து சிசிடிவியில் வந்து பாபா என்ன பார்த்துட்ருக்காரு அப்படின்னு நினைக்கணும். சரி, ஒரு வாட்டி ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துடலாம். ஈர்ப்பு விதி, இந்த 3 விதியை பயன்படுத்தணும். கேளுங்கள், நம்புங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லையா? ஆஸ்க், பிலீவ், அடுத்தது வந்து ரிசீவ். இந்த 4 பொக்கிஷங்களை உங்களுக்குள்ளே நிரப்பணும். என்னென்ன பொக்கிஷம்? அறிவு, குணம், அதாவது ஞானம். அறிவுனா ஞானம், குணம், சக்திகள், ஆசீர்வாதங்கள். அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சியான முகத்திற்கான எமோஜ், அதாவது அந்த ஓவியம். இப்போ 5 மகிழ்ச்சிக்கான எமோஜை வந்து வரையணும். தெய்வீக தொலைக்காட்சி காட்சிப்படுத்துதல் 3வது. இப்போ பாப்தாதா நாள் முழுவதும் என்னுடைய செயல்களை டிவியில் பார்த்துட்ருக்காரு. கீழே எழுதணும், ஒவ்வொரு கணமும் நான் வந்து பாபாவோட கண்காணிப்பில் இருக்கேன் அப்படின்னு எழுதணும். அடுத்து ஒருமுகப்படுத்தும் புள்ளியினுடைய பயிற்சி, நடுவில் ஒரு புள்ளி வைக்கணும். அதை 2 நிமிஷம் அமைதியாக பார்க்கணும். 5வது உடல்